அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மாங்காய் தேங்காய் வடை. என்ன மாங்காய் தேங்காய் வடைன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டிங்களா? ஆமாங்க, நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துருவோமா? ஒரு 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மாங்காயில் பாதியை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 4 பச்சை மிளகாய், 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, கருவேப்பிலை. இப்போ இந்த தேங்காய் சில்லு ஒரு 4 சில்லு எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். நம்ம முதல்ல இந்த உளுந்தையும் பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்பொழுதும் வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ உளுந்த மாவையும் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். அரைச்ச மாவோடு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடணும். அதோடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், மாங்காய், நம்ம நறுக்கிய தேங்காய், துருவி வச்சுருக்க மாங்காய், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன் அதிலே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வடைக்கான மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காய வச்சுட்டோம். கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த வடையை தட்டி போட்டுருவோம். ஒவ்வொன்றா தட்டி இந்த எண்ணெயில் போடலாம். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம போட்ட வடை நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாங்காயை வச்சு நம்ம நிறைய டிஷ் செஞ்சுருப்போம். மாங்காய் தொக்கு, மாங்காய் சாம்பார் அப்படின்ட்டு நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் இந்த வடையை செஞ்சுருக்க மாட்டோம். என்னுடைய ஐடியா, இன்றைக்கி நான் இந்த வடையை செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த வடையை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா வடைகளையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். நாம் இந்த வடைக்கு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.